இணைந்திருப்பது வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான காரணங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழு இன்று மீண்டும் ஒன்று கூட உள்ளது. அதன் தலைவர் உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் தலைமையில் ஏனைய உறுப்பினர்களான நீதியரசர் நீல் இத்தவள மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த குழு அண்மையில் நாடாளுமன்றில் முதல் தடவையாக சந்தித்து கலந்துரையாடியிருந்தது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 11 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்றுள்ளது. பெங்களூரு அணி சார்பில் விராட் கோலி அதிகபட்சமாக 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து 206 ஓட்டங்கள் பெற்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்று போட்டியில் தோல்வியை தழுவியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போ மேலாளர்களுக்கு லாபகரமான மற்றும் தரமான சேவைகளை வழங்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அடுத்த மாத இறுதி வரை கால அவகாசம் அளித்துள்ளது. இந்த தேவையை பூர்த்தி செய்ய தவறும் நபர்கள் குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று துணை அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். தற்போது 107 செயற்பாட்டு SLTP டிப்போக்கள் உள்ளன. அவற்றில் சுமார் 60 மட்டுமே லாபகரமானவை. புதிய அரசாங்கம் பதவியேற்றிருந்ததிலிருந்து சுமார் 20 புதிய நபர்கள் SLTP டிப்போ மேலாண்மை பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள மேலாளர்கள் முந்தைய நிர்வாகங்களின் போது நியமிக்கப்பட்டவர்கள் என்று துணை அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 342 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 101 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 135 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 106 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 135 கிராம் 263 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 216 கிராம் 782 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 115 கிலோ 344 கிராம் கஞ்சா போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நித்திய இளைப்பாறிய புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை நிகழ்வில் இலங்கை சார்பில் அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற உள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தை கடந்த 21ஆம் தேதி நித்திய இளைப்பாறினார். 88 வயதான புனிதர் பிரான்சிஸ் வத்திக்கானில் உள்ள காசா சென்டா மார்த்தாவில் உள்ள அவரது இல்லத்தில் நித்திய இளைப்பாறியமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பானது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சவாலாக இருந்தாலும் இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தைகளை பல்வகைப்படுத்துவதிலும் ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை பராமரிக்க முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதில் அவதானம் செலுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குனர் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2025 வசந்த கால கூட்டங்களில் நேற்றைய தினம் நடைபெற்ற பிராந்திய பொருளாதார கண்ணோட்டம் ஆசியா மற்றும் பசிபிக் அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்.
இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போராவில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது. எல்லையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காஷ்மீரின் பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். பிரதான நீதவான் அருணா இந்திரஜித் புத்ததாச அண்மையில் பிறப்பித்த உத்தரவுக்கமைய தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட இருவர் மன்றில் முன்னிலையாகியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் கடந்த 10ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். அன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நீதிமன்ற வளாகத்திற்குள் மகளுந்தை ஓட்டிச் சென்றதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்துள்ளது. அதற்கமையவே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவர் உள்ளிட்ட 2 பேருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்திருந்தது. ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்பதற்காக வரிசையில் காத்திருக்கும் மக்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் அப்பகுதிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் ஏற்கனவே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அங்குள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்றிரவு குறித்த பகுதிகளுக்கு இடங்களுக்கு சென்றுள்ளார். இதேவேளை வரிசையில் காத்திருந்த மக்களுக்கு நேற்றிரவு தன்சல் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொழும்பு 7, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, களுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய சில பகுதிகளில் ஆரோக்கியமான நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 43வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குறித்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. குறித்த போட்டியானது இன்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான பெனினில் கடந்த வாரம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 54 வீரர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புர்கினா பாசோ நைஜர் எல்லை பகுதியில் வீரர்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் 8 வீரர்கள் மட்டுமே கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் முன்னர் வெளிப்படுத்தியிருந்தனர். எனினும் தற்போது அந்த எண்ணிக்கை 54ஆக அதிகரித்துள்ளது. கிளிநொச்சி கோரக்கன்கட்டு பிரதேசத்தில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக்க அவர்களின் தலைமையில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற குறித்த பொதுமக்கள் சந்திப்பில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 302 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 237 முறைப்பாடுகளும், தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 65 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 27 வேட்பாளர்களும் 106 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பதுளை மகியங்கனை திசபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது.
பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக மகியங்கனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.